Hi friends, welcome to my channel. Today topic வந்து aptitude and reasoning topicல இருந்து counting of figures அந்த topicல பார்க்கலாம். இதுல வந்து numbers of triangles தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் குத்த எப்படி கவுண்ட் பண்றதுன்னா கீழே இருக்க பேஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து எத்தனை பேஸ் இருக்கு அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணும். இங்க பாருங்க நான் போட்டிருக்க பாருங்க 1 2 இதுல வந்து 2 பேஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடணும். 2 + 1 என்னது 3. அதுதான் வந்து இந்த ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இது எப்படி 3 ட்ரையாங்கிள் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள், அப்படி டோட்டலா சேர்த்து இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது 3 ட்ரையாங்கிள். இந்த மாதிரி மெத்தட்ல சம்ஸ் வந்து இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரையாங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல தான் யூஸ் பண்ணும். செகண்ட் ஒன்னு பாருங்க, செகண்ட் ஃபிகர் பாருங்க. இதுல எத்தனை பேஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 இருக்கா. அப்புறம் இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடணும். 3 + 2 5 5 + 1 வந்து 6. இதுதான் இந்த ட்ரையாங்கிள் ஆன்சர். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. மேல ஒரு கோடு இருக்கு. இங்க பாருங்க கீழே இருக்க பேஸ் பாருங்க 1 2 3 4. இது ஒரு பேஸ் முடிஞ்சிச்சு. இங்க மேலையும் அதே மாதிரி இருக்கிறதுனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 3 தான் போடணும். 5 6 7 போடக்கூடாது. இங்க பாருங்க 1 2 3 4 மேல ஒரு இதை கவுண்ட் பண்ணுங்க. 4 + 3 வந்து 7 7 + 2 9 9 + 1 10. கீழே ஒரு 10, மேலே அதே நம்பர் இருக்குன்னா மேலே ஒரு 10. அப்போ 10 + 10 வந்து எவ்வளவு 20. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற பேஸ் பாருங்க 1 2 3 4 5 6 பேஸ் இருக்கு கீழே. நெக்ஸ்ட் இது மட்டும் தனியா இருக்கு, அதனால இதுக்கு 1 2 ரெண்டு பேஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து 1 2 3 4 இதுக்கு 4 பேஸ் இருக்கு. அப்புறம் இதை ஆட் பண்ணீங்கன்னா 21 வரும். இதை ஆட் பண்ணா 3, இதை ஆட் பண்ணா 10. அப்புறம் இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 34. இதுல வந்து 34 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மெத்தட் வந்துச்சுன்னா பேஸ் தான் வந்து நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மாடல் 2ல பாருங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி மாடல்ல வந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் பாருங்க. இங்க பாருங்க இதுல வந்து இந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்பர் சீரிஸ் போடணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் பண்ணணும். இது எப்படி வருது பாருங்க. 1 3 6 10 15 21 28. இது எப்படி மெமரி பண்ணலாம்னா 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் 2. அப்போ +2 பண்ணும். 1 + 2 3 3யா அவ்வளவுதான். 2 + 2 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வரும்போது +3. அப்போ 3 + 3 வந்து 6. 6 அப்புறம் வந்து 3க்கு அப்புறம் தான் நம்பர் 4. அப்போ 6 + 4 வந்து 10 +5. 10 + 5 வந்து 15 +6. 15 + 6 வந்து 21 +7 இது வந்து 28. இப்படிதான் வந்து இந்த நம்பர் சீரிஸ் வந்து வரும். அதே மாதிரி செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை விட்டு அதே நம்பர் நம்பர் சீரிஸ் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இதோட பேஸ் பாருங்க 1 2. இதோட பேஸ் வந்து நம்மளுக்கு 2 இருக்கா. அப்போ 2 இந்த நம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் இந்த 2 பாக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கணும். கீழே வந்து ஒரு நம்பர் இருக்கா. இந்த மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம் பார்த்தலாம். இது பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுல பாருங்க எத்தனை பேஸ் இருக்கு 4 இருக்கா. இதுல வந்து மேக்சிமம் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். மேக்சிமம் வேல்யூ எத்தனை 4. அப்போ இந்த 4 நம்பர் வந்து நம்ம பார்க்கலாம். 4 நம்பர் பார்க்கும்போது மேல இருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணுங்க. 10 + 6 வந்து 16 16 + 3 வந்து 19 19 + 1 20 20 போட்டுக்கணுமா. நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தான் எடுக்கணும். இப்போ 6 எடுத்துக்கணும்னா 3 விட்டுடணும். அதுக்கப்புறம் 1 எடுக்கணும். 6 + 1 வந்து 7. இப்போ இதுல 20 + 7 வந்து 27. இதுல வந்து 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. கீழே எத்தனை பேஸ் இருக்கு 1 2 3 இருக்கா. இதுல வந்து மேக்சிமம் வேல்யூ வந்து 3. அப்போ இதுல வந்து 3 நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். 3 வரைக்கும் எடுத்தீங்கன்னா 6 + 3 9 9 + 1 10. இதுல வந்து 3 எடுக்கணும், 1 விட்டணும். ஒரு நம்பர் விட்டு 1 தானே. அப்போ 3 10 + 3 எத்தனை 13. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க 1 2 இருக்கா. அப்போ நம்ம 2 நம்பர்ஸ் எடுக்கணும். வந்து 1 3
இந்த 2 நம்பர் ஆட் பண்ணும்போது 4 வரும். கீழே ஒரே நம்பர் இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணி 5. இந்த மாதிரி மெத்தட் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா தேர்ட் மெத்தட் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டார் மெத்தட் வரும். இதுல வந்து இது 2 மாடல் தான் வரும். இது வந்து நம்ம மனப்பாடமும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப 6 போட்டுன்னு அடுத்து பாத்தீங்கன்னா மேல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்க. இந்த 1 இது 1 2 ட்ரையாங்கிள் இருக்கு. பிளஸ் 2 அப்போ 6 பிளஸ் 2 வந்து 8. இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க கண்டினியூவா நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். கண்டினியூவா ஜாயின் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு பார்க்கலாம். 1 2 3 4 5 இருக்கா. நெக்ஸ்ட் 5 இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 போட்டோம். அப்புறம் என்ன பண்றோம், இங்க இருந்து இந்த பாயிண்ட் வச்சீங்கன்னா இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. இதுக்கு வந்து 1. நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்படி 1 2. நெக்ஸ்ட் இந்த புள்ளி வச்சீங்கன்னா இப்படி 1 இருக்கு 3. நெக்ஸ்ட் இந்த புள்ளி பாருங்க. இது வச்சீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு 4. நெக்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முக்கோணம், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. மொத்தம் எத்தனை டாட்னு பாத்தீங்கன்னா 5 டாட். அதனால இன்னும் ஒரு 5 பிளஸ் 5 போட்டு 5 பிளஸ் 5 ஈக்குவல் டு 10. இது ரெண்டுத்தையும் நீங்க மெமரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் 4 பார்க்கலாம். மெத்தட் 4ல வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து ட்ரையாங்கிள் இருக்கும். இங்க பாருங்க இது எப்படி கட் பண்ணும். 1 2 3 4 ட்ரையாங்கிள் இருக்கா. இந்த ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம இன்ட்டு 2 போட்டுக்கணும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் வேல்யூவோட 2 மல்டிப்ளை பண்ணணும். அதான் இங்க மேக்ஸிமம் வேல்யூ இன்ட்டு 2. இப்போ இதுல மேக்ஸிமம் வேல்யூ வந்து 4 இன்ட்டு 2 கொடுக்கும்போது இதுக்கு 8. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்க. இது எத்தனை இருக்குமாங்க போது 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து இன்ட்டு 2 போடணும். 6 இன்ட்டு 2 வந்து 12. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ட்ரையாங்கிள். இதுலயும் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இதுவும் அந்த ஸ்கொயர் மெத்தட்ன்றதுனால இன்ட்டு 2 போட்டீங்கன்னா இதோட வேல்யூ கிடைச்சிடும். 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இது பாருங்களேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணீங்கன்னா 8 ட்ரையாங்கிள் இன்ட்டு 2. அது கூட 2 மல்டிப்ளை பண்ணா 16 வரும். இன்னொரு ட்ரையாங்கிள் உள்ள இருக்கு. அது எத்தனைங்குது 8. 8 இன்ட்டு 2. இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16. 2 ட்ரையாங்கிளுக்கும் 16 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 32. அப்போ இது மொத்தம் 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. மெத்தட் 5 பாருங்க. இதே மெத்தட் தான். ஆனா வந்து 2 ட்ரையாங்கிள் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இந்த மாதிரி இருந்தாவே என்ன சொல்லியிருக்கோம், இன்ட்டு 2 பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ கூட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 வரும். இதுக்கும் அதே மாதிரி இருக்கனால இதுக்கும் 8 வரும். இது 2 ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்களா. அப்போ இங்க ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும். 2 ஜாயிண்ட் ஆனா 2 ட்ரையாங்கிள் வரும். இங்க பாருங்க இங்க இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிளும் இங்க இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அதனால பிளஸ் 2. 8 பிளஸ் 8 பிளஸ் 2 ஈக்குவல் டு 18 வந்துச்சா. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இதுல வந்து 3 ட்ரையாங்கிள் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருந்தாவே 8 ட்ரையாங்கிள் சொல்லிட்டு தெரியும். அதனால நான் வந்து 8 8 போட்டுக்கிறேன். 2 ஜாயிண்ட் ஆனா 2 ட்ரையாங்கிள் இருக்கும். அதை போட்டுக்கினேன். இப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா 28 வரும். நெக்ஸ்ட் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து கீழே வருது. ஃபர்ஸ்ட் இதுக்கு 8 வரும், இதுக்கு 8 வரும், இதுக்கு 8 வரும். அந்த 3 8 போட்டுக்கினேன். அப்புறம் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 ஜாயிண்ட் இருக்கு. இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 அது போட்டுக்கினேன். இதுல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரும். இந்த பாயிண்ட் பாருங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா வரும். இந்த 3 இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும் போது அதனால நான் +1 கொடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணீங்கன்னா 29. இதுல பாருங்க இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8. 4 ஸ்கொயர் இருக்கனால 4 8 போட்டுக்கணுமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்டுக்குலாம் 2 2 கொடுக்கணும். அதனால 2 2 2 கொடுத்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல வந்து 3 ட்ரையாங்கிள் வந்து எக்ஸ்ட்ரா உருவாகும். இங்க பாருங்க இந்த பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு வரும்.
நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வச்சு இதோ 1 2, அப்புறம் வந்து இந்த பாயிண்ட் வச்சு 3 வரும். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட். இதுல வந்து 3 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா உருவாகும் இந்த மாதிரி ஷேப்க்கு. அதனால +3 போட்டனப்போ இந்த 4 8s 32 + 6 + 3 இதை ஆட் பண்ணீங்கன்னா 41. இதுல வந்து 41 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. மெத்தட் 6 பாருங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். மாடல் 6ல வந்து இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இதுல 1 2 3 போடுறோம். எத்தனை ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 1 2 3 4. இதுல வந்து 4 ட்ரையாங்கிள் இருக்கு. பெரிய ட்ரையாங்கிளோட சேர்த்து இதுல 5 இருக்கா. நெக்ஸ்ட் இது பாருங்க, அந்த 5 அதே மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பு. 5 ட்ரையாங்கிளா உள்ள வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். அதனால வந்து இதை மட்டும் கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4. இது மொத்தமா சேர்த்து 5 ட்ரையாங்கிள். இது உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணும்போது இது வந்து 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அதனால 5 + 4 = 9 வந்துச்சு. நெக்ஸ்ட் இது பாருங்க, அதே ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. அதே ட்ரையாங்கிள் அதுல வந்து எத்தனை இருந்துச்சு, 5 இருந்துச்சா. எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஒரு ஜாயிண்ட் கோடு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். கோடு போட்டதுனால இது எத்தனை ட்ரையாங்கிள் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 ட்ரையாங்கிள்ஸ் போட்டிருக்கோமா. +6 = 11. இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல இந்த ட்ரையாங்கிளே தான், அதுக்குள்ள வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம். அப்போ இதுக்கு மொத்தமா எத்தனை வந்து 11. இதுக்குள்ள ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருந்தா 4 1 2 3 4. இதுல பார்த்தோம்ல 4, அந்த 4 போடணும். அப்ப 11 + 4 = 15. இது ஒரு மெத்தட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டாபிக்ல இருந்து வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.